My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG examination குறிய மிக முக்கியமான ஒரு நாள்ல இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடுனுடைய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ஆக்சுவலா கட் ஆஃப் மார்க் என்ன ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கட் ஆஃப் மார்க் எதிர்பார்த்தபடியே குறைஞ்சிருச்சுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லிருந்தோம் இல்லையா, கட் ஆஃப் மார்க் குறையும் அப்படின்னு சொல்லி. நம்ம எந்த அளவுக்கு குறையும்னு சொல்லியிருந்தோமோ அதே அளவுக்கு தான் கட் ஆஃப் மார்க்ல குறைவுகள் மார்க் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 100ல இருந்து 150 மார்க் வரைக்கும் கேட்டகரி வைஸ் குறைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் தெளிவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கேட்டகரி வைஸ் மார்க் வைஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். போன வருஷம் 700 மார்க்குக்கு மேலே 2024 90 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் யாரும் இல்லை. 650க்கு மேலே 1446 பேர் இருந்தாங்க 2024. 2025 4 பேர் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி 600 மார்க்குக்கு மேலே 650 மார்க் 550 500 இப்படி எல்லாம் பார்க்கும்போது 500 மார்க்னு வச்சுக்கோங்க. 500ல் போன வருஷம் 13176 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் 3968 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த நம்பர்ஸே நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா, மார்க் ரொம்ப குறையுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அப்போ மார்க் கம்மியாச்சு அப்படின்னா கட் ஆஃப் மார்க்கும் குறையும் தானே. இந்த கவுண்ட் குறைஞ்சி அப்படின்னா மார்க்கும் கண்டிப்பாக குறையும். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் இதே விஷயம் தான். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் வேரியேஷன் நிறையவே இருக்கு. போன வருஷம் 500 மார்க்குக்கு மேலே 3558 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் அதே 500 மார்க்குக்கு மேலே 1466 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த கவுண்ட் எல்லாமே போன வருஷம் மார்க் ஜாஸ்தியானதுனால ரெண்டுலையும் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் மார்க் குறையுதுன்றதுனால ஒரு சிலர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போடவே இல்லை. ஓவராலே கவுண்ட் குறைஞ்சிருக்குல்ல. ஸோ அப்போ 500 மார்க்குக்கு மேலே 1466, 550க்கு மேலே 288, இந்த இடத்துல 600 மார்க் மேலே 34. இவங்களுக்கு எல்லாம் இந்த 1466 + 288 + ஒரு 34 இவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ்லேயே சீட் கிடச்சிரும். ஸோ அதனால அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா வர வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு கீழே இருக்கிற இதுதான் நமக்கு வந்து முக்கியம். 450க்கு மேலே போன வருஷம் 5000 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் 4115 பேர் இருக்கிறாங்க. ஸோ 400 மார்க் மேலே 6500, இந்த வருஷம் 8000 பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் தான் நமக்கு இருக்கும். இப்போ 400லேருந்து 450 மார்க்குள்ள நீங்கள் இருந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உறுதியாக சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை விட மார்க் குறையும் சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ கட் ஆஃப் மார்க் பார்த்தலாம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஓப்பன் கேட்டகரி போன வருஷம் 1346வது ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சது. இந்த வருஷம் அதே ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 536ஆக இருக்குது. சரிங்களா? 536 மார்க் அப்படிங்கிறதா இந்த வருஷம் அந்த கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியினுடைய மார்க் ரேஞ்சாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியில் 1948க்கு போன வருஷம் சீட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இப்போ அந்த மார்க் அதே ரேங்க்ல இந்த வருஷம் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 507வது மார்க் வாங்கியிருக்கிறார். அந்த கேண்டிடேட்டுக்கு 507 மார்க் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நம்ம ஒரு கட் ஆஃப் மார்க் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது போட்டோம் இல்லைங்களா? அந்த கட் ஆஃப் மார்க் ப்ரிடிக்ஷன்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பிசிக்கு 510லேருந்து 530 வரைக்கும் சீட்டு கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல 507 மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? 507. இதை விட மார்க் கொஞ்சம் குறையும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல. இப்போ பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 204. இந்த 204 அப்படிங்கிற இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 502 மார்க்காக இருக்கு இப்போதைக்கு. நம்ம சொல்லியிருந்த ரேஞ்சுங்கிறது 490லேருந்து 510க்குள்ள இருக்கும்னு சொல்லியிருந்தோம். 502ல நிற்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்பிசி 497. இப்போ அவங்களுடைய மார்க் 1071வது கம்யூனிட்டி ரேங்க் போன வருஷம் சீட்டு கிடைச்சது. அதே கம்யூனிட்டி ரேங்க் இந்த வருஷம் 497ல் இருக்கிறாங்க. அப்போது நம்ம சொன்னது 480லேருந்து 500க்குள்ளே வரும்னு சொல்லியிருந்தோம். 497ல் கரெக்டாக நிற்கிது. அடுத்ததாக எஸ்சி கேட்டகரி 664வது கம்யூனிட்டி ரேங்க் 442 மார்க்கில் இருக்கிறாங்க. நம்ம சொன்ன மார்க்கை விட ஜாஸ்தியாக இருக்குது. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு நம்ம சொன்ன மார்க்கை விட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ எக்ஸ்பெக்டட் மார்க் என்ன சார் சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த வருஷம் ஓப்பன் கேட்டகரியில் ஒரு 528 மார்க்கை விட ஜாஸ்தியாக இருக்கிறீங்க அப்படின்னா சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். பிசி கேட்டகரியில் ஒரு 496 மார்க்கை விட ஜாஸ்தியாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஒரு 495 மார்க்லேருந்து மார்க் வச்சிருக்கிறீங்க, 495+ இருக்கீங்க அப்படின்னா சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 497 490லேருந்து நீங்கள் மார்க்கில் இருக்கீங்க, 490 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கவர்மெண்ட் காலேஜஸில். இந்த இடத்துல இந்த மார்க் தான் ஆக்சுவல் சினாரியோ. இந்த மார்க்கை விட ஜாஸ்தியாக நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்னா 100% நீங்கள் உறுதியாக இருக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக ஏதோ ஒரு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருங்கிற கான்ஃபிடென்ட்டோட இருக்கலாம்.
இதை விட மார்க் கம்மியாக இருக்கிறவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் நிறைய பேர் சீட் எடுத்தாங்கன்னா நமக்கு சீட்டு கிடைக்கும். ஆல் இண்டியா கோட்டாவில் நான் சொல்கிறேன், மாணவர்களுக்கு வைக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை, உங்ககிட்ட நல்ல மார்க் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், உங்களுடைய ட்ரீம் காலேஜ் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்சதுன்னா அதில் ஜாயின் பண்ணுங்கள். அதன் மூலமாக தமிழகத்தில் உள்ள பிற மாணவர்களுக்கு இடம் கிடைக்கும். இது அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஒரு 100 பேர் ஆல் இண்டியா கோட்டாவில் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க அப்படின்னா அதே 100 பேருக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைச்சிரும். அப்போ அதன் மூலமாக கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜஸில் 100 பேருக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கிடைக்கும். இது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும், மேனேஜ்மெண்ட் கோட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும், பிடிஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இட்ஸ் அ செயின் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைச்சதுன்னா, நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறீங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்கிறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, யூ ஹாவ் த ரைட் டு சூஸ் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் எம்எம்சின்னு வச்சுக்கோங்களேன், எம்எம்சி ஸ்டேட் கோட்டாலையும் கிடைக்குது, ஆல் இண்டியாலையும் கிடைக்குதுன்னா ஆல் இண்டியாவில். ஒருவேளை கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் தான் உங்களுடைய ட்ரீம் காலேஜாக இருந்துச்சுன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஆல் இண்டியாலையும் கிடைக்குது, ஸ்டேட்லையும் கிடைக்குது அப்படின்னா ஆல் இண்டியாவிலே எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. அப்படி எடுக்கும்போது மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேருக்கு சீட்டு கிடைக்கும். இந்த மார்க்கை விட கம்மியாக இருந்தால் கூட இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இது தமிழக மாணவர்களுடைய கருத்தில் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து எஸ்சி கேட்டகரி 442, 425 மார்க்லேருந்து சீட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக எஸ்சிஏ 396, 387+ நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக 402 எஸ்டி கேட்டகரி அண்ட் 395 மார்க்லேருந்து அல்லது 390 வரைக்கும் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்தால். இப்போ பிரைவேட் காலேஜஸ் பார்த்தலாம். சரிங்களா? பிரைவேட் காலேஜஸ் நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ண மார்க்குக்கும் இங்கே இருக்கிற மார்க்குக்கும் பெரிய வேரியேஷன் இல்லை, அப்படியே தான் இருக்குது. இப்போ கட் ஆஃப் மார்க், எக்ஸ்பெக்டட் மார்க் என்னங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். போன வருஷம் 3469 அப்படிங்கிற கம்யூனிட்டி ரேங்க் சீட் கிடச்சிருந்துச்சு. அந்த ரேங்க் வந்து 477 இருக்குது. ஸோ அப்போ 470 மார்க்லேருந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ப்ரொவைடர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்தாங்க அப்படின்னா. அடுத்து 348 பிசிஎம் 473 மார்க்கில் இப்போ இருக்கிறாங்க. இந்த மார்க்கை விட ஜாஸ்தியாக இருக்கிறீங்க, இந்த ஆக்சுவல் ஸ்கோரை விட நீங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உறுதியாக சீட்டு கிடைக்கும். ஏதாவது ஒரு பிரைவேட் காலேஜஸில் 22 காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த 22ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிடச்சிரும். சரிங்களா? இது க்ளோசிங் மார்க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான். செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் இதை விட மார்க் அப்படிங்கிறது குறையும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் ஒரு 468 ஆர் 465+ இருக்கீங்க அப்படின்னா கூட யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். எம்பிசி கேட்டகரி 473 அண்ட் 468க்கு மேலே இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இது 473. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி 410 மார்க் 395லேருந்து சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிரைவேட் காலேஜஸில். எஸ்சிஏ கேட்டகரி 364, எஸ்டி கேட்டகரி 365. இந்த மார்க்கை விட ஜாஸ்தியாக இருந்தால் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தரலாம். பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லையும் அதே மாதிரி தான் நம்ம சொன்ன ப்ரிடிக்டட் மார்க்கே தான் இங்கேயும் வந்திருக்கு. சரிங்களா? ஆக்சுவல் மார்க். இப்போ கட் ஆஃப் மார்க், எக்ஸ்பெக்டட் மார்க் என்ன இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். 475 பிசி கேட்டகரிக்கு 470+ இருந்துச்சு அப்படின்னா சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 470, 465+ இருந்துச்சு அப்படின்னா சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் எம்பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 469 ஒரு 465 ஆர் 464+ இருந்துச்சு அப்படின்னா சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சி கேட்டகரி 404, 397க்கு மேலே சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் 4 காலேஜ் இருக்குது. சரிங்களா? 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது தமிழ்நாட்டில். அதே மாதிரி எஸ்சிஏ கேட்டகரி 355, 348+ அல்லது 350+ நமக்கு சீட் 345+ கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் எஸ்டி கேட்டகரி 358, 345+ நம்ம தாராளமாக சீட்டு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இது நம்ம சொல்கிற மார்க்குங்கிறது எக்ஸ்பெக்டட் மார்க் தானே தவிர இந்த மார்க்லேருந்து இன்னும் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குது. சரிங்களா? அது வந்து அடுத்தடுத்த ரவுண்ட்ஸில் ஆல் இண்டியா கோட்டாவில் எத்தனை பேர் எடுக்கிறாங்க, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜஸில் ஃபீஸ் கட்ட எத்தனை பேர் தயாராக இருக்கிறாங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பொறுத்து வேறுபடும். ஒவ்வொருவருடைய விருப்பங்களை பொறுத்தும் இது வேறுபடும். ஃப்ரெஷராக இருக்கிறாங்க, நான் வந்து எடுத்தால் நான் கவர்மெண்ட் காலேஜில் தான் சேருவேன்னு ஒரு மாணவர் விரும்புகிறாரு அப்படின்னா அப்போ அந்த மாணவர் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் பிரைவேட் காலேஜஸ்க்கு போக மாட்டாங்க. அப்போ அவங்க அடுத்த வருஷம் நான் ரிப்பீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணுறதுக்கு கூட போகலாம். ஸோ அது மாணவர்களுடைய தனிப்பட்ட முடிவுகளை பொறுத்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த மார்க்கில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜஸில் இன்னும் கொஞ்சம் குறைவதற்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸில் பெரிய மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஒரு வேளை இந்த வருஷம் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு இருந்தால் அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ராட் போகலாமா அல்லது டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போகலாமா அல்லது வேறு ஸ்டேட்னுடைய கவுன்சிலிங் போகலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பிளான் பண்ணிக்கோங்க.
பிகாஸ் அப்ராட் அப்படிங்கிறது வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் நம்ம போயிட முடியாது. அப்ராட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சில கண்ட்ரீஸை, சில யூனிவர்சிட்டிஸை என்எம்சி வார்ன் பண்ணி லிஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி என்எம்சியுடைய கைட்லைன்ஸ் அந்த கண்ட்ரீஸ் எல்லாம், அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுதாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் அப்ராட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கணும். தவறான முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ராடில் போய் படிச்சுட்டு இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் போயிடக்கூடாது இல்லையா? அதனால நல்ல யூனிவர்சிட்டியாக கரெக்டாக சூஸ் பண்ணிப்போங்க. ஒருவேளை அப்ராட் யூனிவர்சிட்டி பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கேன், அதில் ஃபில் பண்ணுங்கள். நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி எந்த கண்ட்ரீஸில் நீங்கள் போய் படித்தா உங்களுக்கு இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனை இருக்காதுங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நீங்கள் செய்யலாம். அதுக்கும் மிஸ்பா அகாடமியை ஹெல்ப் பண்ணுறோம். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஒரு வேளை டீம்டு யூனிவர்சிட்டிஸ் யோசிக்கிறீங்க அப்படின்னா பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் ஒரு 400 மார்க் கீழே இருக்கிற மாணவர்கள் யாராக இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆஸ் வெல் அஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ரெண்டையும் பிளானில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சில டீம்டு யூனிவர்சிட்டிஸில் ஃபீஸ் கொஞ்சம் குறைப்பாங்க. இந்த வருஷம் எல்லா காலேஜும் ஃபீஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் போன வருஷத்தோட ஃபீஸே வாங்குறேன்னு சொன்னால் கூட வருஷத்துக்கு 2 லட்சம் 5 லட்சம் நமக்கு மிச்சமாகும். அப்படி மிச்சமாச்சு அப்படின்னா 5 வருஷத்துக்கு சேர்க்கும்போது அது நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் தான். 1 லட்சம் குறைஞ்சாலும் அது லட்சம் தான். அதனால் நம்ம கொஞ்சம் ஃபீஸ் கன்செஷன் இருக்கக்கூடிய காலேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட கீழே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஃபில் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது காலேஜஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனுடைய ப்ராசஸ் நீங்கள் செய்து கொள்ளலாம். கவுன்சிலிங்கை தவிர வேறு எந்த விதத்திலையும் நீங்கள் ஒரு மருத்துவக் கல்லூரியில் இடம் எடுக்க முடியாது. யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டை வாங்கி தரேன், எம்பி சீட்டை வாங்கி தரேன்னு சொல்லி காதில் பூ சுத்த நினச்சாங்க அப்படின்னா ஏமாந்து போயிடாதீங்க. Counseling is the only way to get into a medical college in India. இந்தியாவில் நீங்கள் அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, நேற்றுக்கு தொடங்கின காலேஜாக இருந்தாலும் சரி, கவுன்சிலிங் இல்லாமல் யாராலையும் காலேஜில் சீட்டு வாங்க முடியாது. கவுன்சிலிங்கை மீறி சீட்டு வாங்குறதாக இருந்தால் அந்த சீட்டு எந்த நேரத்திலையும் கேன்சல் செய்வதற்கு என்எம்சிக்கு முழு அதிகாரமும் இருக்குது. சரிங்களா? எம்சிசிக்கும் என்எம்சிக்கும் முழு அதிகாரமும் இருக்குது. ஸோ அதனால் தவறான வழிகளை பின்பற்ற வேணாம். யாராவது உங்ககிட்ட காசை கொடுங்க, நான் உங்களுக்கு சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்பி ஏமாந்துடாதீங்க. கவுன்சிலிங் இஸ் த ஒன்லி வே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின அரசு மருத்துவக் கல்லூரிகள் அல்லது மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.